ஓகே. இப்போ வணக்கம். வணக்கம் ஸ்டூடண்ட்ஸ். இப்போ நம்ம பார்க்க போகிறது 10th மேத்ஸ் எக்ஸர்சைஸ் 5.2ல இருக்கக்கூடிய தேர்ட் சம் தான் பாருங்கள். ஃபைண்ட் த ஸ்லோப் ஆஃப் எ லைன் ஜாயினிங் த பாயிண்ட்ஸ். ஸோ 5, வித் த ஆரிஜின். ஆரிஜின்னா வேறு ஒன்றும் இல்லை, 0, 0 தான் ஆரிஜின். ஓகேங்களா? ஸோ இந்த ரெண்டு பாயிண்ட்டை கொடுத்துட்டு என்ன கேட்டிருக்கான், ஸ்லோப்பு கொடுத்துருக்கான். ஸோ மேலே பார்த்தீங்கன்னா ஸ்லோப்புக்கு வந்து என்ன கொடுத்துருக்கான், டிகிரியை கொடுத்துட்டு ஆங்கிளை கொடுத்துட்டு ஸ்லோப்பு கேட்டால், இந்த இடத்துல ரெண்டு பாயிண்ட்ஸை கொடுத்துட்டு ஸ்லோப் கேட்குறான். அப்போ இதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. ஸோ அதான் பார்க்க போகிறோம் வாங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு பாயிண்ட்ஸு. ஃபஸ்ட்டு பாயிண்ட் 5, செகண்ட் பாயிண்ட் ஆரிஜின்னா வேறு ஒன்றும் இல்லை, 0, 0. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி ரெண்டு பாயிண்ட்ஸு கொடுத்துட்டு நமக்கு ஸ்லோப் கேட்டிருக்காங்க அப்படின்னா அதுக்கான ஃபார்முலா என்ன, m = y2 - y1 டிவைடட் பை x2 - x1 அப்படின்ற ஃபார்முலா தான். ஓகேங்களா? இந்த ஃபார்முலா வச்சு தான் நம்ம ஸ்லோப் கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ வந்து x1, x2, y1, y2 அப்படின்றதெல்லாம் நம்ம பேர் பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னா, இந்த 5ன்றது x1, √5ன்றது y1. ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி இந்த ஃபஸ்ட்டு 0, x2, y2. ஓகேங்களா? எப்போவுமே ஒரு பாயிண்ட்ஸ் எடுத்தால் x, y தான் இருக்கும். ஸோ அப்போ ஃபஸ்ட்டு பாயிண்ட்டை x1, y1, செகண்ட் பாயிண்ட்டை x2, y2ன்னு இருக்கிறோம். ஸோ இப்போ இந்த டேட்டாவை இங்கே வந்து அப்ளை பண்ண போகிறோம். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா m = y2. y2ன்றது எங்கே இருக்குது, இங்கே இருக்குது. 0 - y1 √5 டிவைடட் பை x2 0 - இங்கே வந்து x1 5. ஸோ பார்த்தீங்க அப்படின்னா √5 டிவைடட் பை 5 அப்படின்றது வரும். √5 எழுதலாம். 5 வந்து எப்படி எழுதலாம் பார்த்தீங்க அப்படின்னா √5 × √5ன்னு எழுதலாம். ஓகேங்களா? 5 √5 × √5 அப்படின்னு எழுதலாம். √5 × √5 ரெண்டையும் மல்டிபிள் பண்ணால் 5 வரும். ஓகேங்களா? ஸோ அப்போ இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் ஒரு √5 கேன்சல் ஆயிரும். ஆல்ரெடி இங்கேயே மைனஸ் ரெண்டுமே இருக்கிறதுனால நான் இங்கே கூட எழுதுறேன். ஓகேங்களா? மைனஸ் இருக்குது. ஸோ ரெண்டு மைனஸ், கீழே மைனஸ் மேலே மைனஸ் கேன்சல் ஆயிரும். கீழே √5 மேலே √5 கேன்சல் ஆயிரும். அகைன் என்ன இருக்குது, 1 மேலே எதுவுமே இல்லைன்னா 1 டிவைடட் பை √5. ஓகேங்களா? ஸோ அதாவது ஸ்லோப் = 1/√5 அப்படின்றது தான் ஆன்சர். ஓகேங்களா? ஸோ இதுதான் நம்மளுக்கு இருக்கக்கூடிய தேர்ட் சம்மில் ஃபஸ்ட்டு டிவிஷன். அடுத்தது இதே இது இன்னொரு டிவிஷன் இருக்குது, செகண்ட் டிவிஷன். ஸோ பாருங்கள், அதையும் என்ன இருக்குது அப்படின்னா sin θ - cos θ, அடுத்தது cos θ - sin θ. ஓகேங்களா? ஸோ எடுத்து எழுதுகிறேன். sin θ - cos θ இது ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு. ரெண்டாவது பாயிண்ட்டு -sin θ, cos θ. ஓகேங்களா? ஸோ அப்போ ஸ்லோப்புக்கான ஃபார்முலா m = இதுதான், y2 - y1 டிவைடட் பை x2 - x1. ஓகேங்களா? ஸோ ஸ்லோப்புக்கான ஃபார்முலா நம்மளுக்கு இங்கே எழுதிட்டேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இது x1, இது y1, இது x2, இது y2. ஓகேங்களா? இப்போ நம்ம இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணலாமா? ஸோ m = y2 எங்கே இருக்குது, இங்கே இருக்குது. ஸோ y2ன்றது cos θ - y1. ஸோ இந்த மைனஸு இங்கே எழுதியிருக்கேன். y1க்கு ஒரு மைனஸ் இருக்குது. ஸோ -cos θ. ஓகேங்களா? டிவைடட் பை x2. ஸோ -sin θ, இந்த மைனஸை எழுதிக்கோங்க. அடுத்து x1 இங்கேயும் sin θ. ஸோ இப்போ பார்த்தீங்க அடுத்த ஸ்டெப்பு மேலே இருக்குது cos θ, மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் cos θ டிவைடட் பை -sin θ sin θ. ஓகேங்களா? இதை அப்படியே எழுதுகிறேன். மைனஸ் தான் வரும், ப்ளஸ்ஸு கிடையாது. -sin θ sin θ. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா cos θ ப்ளஸ் cos θ என்ன வரும், 2 cos θ டிவைடட் பை -sin θ sin θ என்ன வரும், -2 sin θ. ஓகேங்களா? ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த 2வும் 2வும் கேன்சல் ஆயிரும். cos θ sin θ என்னது, cot θ. ஓகேங்களா? cos θ sin θ cot θ. அந்த கீழே இருக்கக்கூடிய மைனஸு, அதனால் ஒரு மைனஸ், அதாவது ப்ளஸ்ஸு டிவைட் பை மைனஸு, ஆன்சர் மைனஸு. ஸோ அப்போ ஸ்லோப் பார்த்தீங்க அப்படின்னா m = -cot θ. ஓகேங்களா? sin θ cos θ இருந்தால் tan θன்னு போட்டிருக்கலாம். பட் cos θ sin θ இருக்கிறதுனால cot θ அப்படின்னு எழுதியிருக்கேன். ஓகேங்களா ஸ்டூடெண்ட்? ஸோ இதுதான் நம்மளுக்கு இருக்கக்கூடிய இந்த தேர்டு சம்மில் ஃபஸ்ட்டு டிவிஷன் இது, செகண்ட் டிவிஷன் இது. ஓகேங்களா? ஸோ வீடியோ பாருங்கள், கண்டிப்பாக ஈஸியாக புரிஞ்சிருக்கும் நம்புறேன். அப்படி புரிஞ்சிருந்தது அப்படின்னா தயவுசெய்து லைக் பண்ணுங்கள், அதோட கமெண்ட் பண்ணுங்கள். இது மட்டும் இல்லாமல் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கும் யூஸ் ஆகும், கூடவே எனக்கும் யூஸ் ஆகும். நன்றி. அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.